ஆட்சிக்கு வந்தா லேப்டாப் தருவேன்னு ஸ்டாலின் சொன்னாரே, ஏன் இன்னும் தரல? அதாவது இது தேர்தல் வாக்குறுதி 163. தேர்தல் வாக்குறுதி 163ல் திமுக என்ன சொல்லிச்சுனாக்கா, இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது உயர் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் டேப் தருவோம். அதாவது சென்ற ஆட்சியில் வந்துட்டு மடிக்கணினி கொடுத்தாங்க, அதாவது லேப்டாப் கொடுத்தாங்க. இவங்க வந்து டேப் தரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதாவது சிறிய மடிக்கணினி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தரலை. கேட்டாக்கா நிதி பற்றாக்குறை என்று இந்த திமுக அரசு அதோட நிதி அமைச்சர்னு சொன்னாங்க. 4 வருடமாகவே இந்த மாணவர்களுக்கு இந்த லேப்டாப்பை கொடுக்கல. ஆனால் நேத்திக்கு இந்த தமிழக அரசுடைய எல்காட் நிறுவனம் டெண்டர் விட்டுருக்காங்க. என்ன டெண்டர் விட்டுருக்காங்கன்னா 20 லட்சம் லேப்டாப்பை வாங்குறதுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. அப்போ ஆட்சி முடியும் போது இந்த லேப்டாப்பை மாணவர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ஆட்சி முடிய போகுது, இப்போயாச்சும் இதை செய்யணும்னு செய்கிறாங்க. அப்போ இந்த 4 வருஷமாக நிதி இல்லைன்னு சொன்ன இந்த திமுக அரசு, இந்த தமிழக அரசு, இந்த திராவிட அரசு இப்போ மட்டும் எங்கேருந்து நிதி வந்துச்சு? ஏன்னாக்கா இந்த 4 வருடமாகவே நிதிநிலை அறிக்கையில் இவங்களுக்கு பட்ஜெட்டில் துண்டு தான் விழுதே தவிர பட்ஜெட்டுக்கு மேலே வருமானமே இல்லை. அப்படி இருக்கும் போது 4 வருடமாக வர வேண்டிய வருமானம் இல்லைன்னும் போது, 4 வருடமாக வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, 4 வருடமாக நிதியே இல்லைன்னு சொல்லும் போது, இந்த வருடம் மட்டும் இவங்களுக்கு எப்படி நிதி வருது அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? ஏன்னா இப்படி கடன் வாங்கி நீங்கள் பண்ணுறதா இருந்தாக்கா நீ முதல் வருஷத்துலேருந்தே 4 வருஷம் கொடுத்துருக்கணுமே. இந்த நேரம் இந்த 20 லட்சம் லேப்டாப்னாக்கா 4 வருஷத்துக்கு 80 லட்சம் லேப்டாப்பை நீங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கணும், மாணவர்களுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் 4 வருஷமாக கொடுக்காம இன்றைக்கி உங்கள் ஆட்சி இன்றைக்கி அம்போன்னு போக போகுது, உங்கள் ஆட்சி முடிய போகுது, உங்கள் ஆட்சிக்கு முடிவு கட்ட போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நல்ல பேர் வாங்கிறதுக்காக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக பொய் பித்தலாட்ட அந்த திமுக இந்த கடைசி வருடத்தில் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே மக்களே சிந்திச்சுக்குங்க. 4 வருஷம் கொடுக்காத கடைசி வருஷம் கொடுக்குறாங்கன்னா தேர்தலுக்கான யுக்தி இது, உங்களை ஏமாற்றக்கூடிய செயல்.